நிரந்தர முதல்வரே அவர்தான். நாங்க கண்டிப்பா எதிர்பார்த்தோம் 100க்கு 100 விஜய் தான் வருவாருன்னு ஆரம்பத்துல இருந்தே நான் இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பதிலடி அதுதான் கொடுத்தாச்சு. நான் சின்ன வயசுல இருந்தே நான் விஜயோட ரொம்ப ரொம்ப தீவிரமான ஓஜி ஃபேன். என்னை விஜயோட ரசிகராக இருக்கும்போது ரொம்ப என்னை கலாய்ப்பாங்க. ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலிஸ்ல என்னை கலாய்ப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத அதெல்லாம் தூக்கி தூர போனா தேவையில்லாத ஸ்பீடா ஓடும் போது குறுக்கால ஏன்னா அவனால கல்லு கில்லு கிடக்குது அது மாதிரி ஏன்னா எதிர்ப்பாங்க தூக்கி தட்டி விட்டு போயினே இருக்கணும். நாங்க கண்டுக்கவே இல்லைண்ணா. எல்லாம் விஜய விமர்சனம் பண்ணா நம்ம ட்ரெண்டிங்ல வருவோம் அப்படினால வராங்க. அதனால நாங்க கண்டுக்கவே இல்ல. தெருவுல நாய் குலைக்குதுன்னு அதை கண்டுக்காமையா போவாங்க. அது மாதிரி அது சூரியனுக்கு வலிக்கவே வலிக்காது. நாய் குலைச்சுக்கிட்டே தான் இருக்கும். நாங்க வாட்டு கெத்தா போயிட்டே இருப்போம். ட்ரெண்டிங்ல எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனை யார் விமர்சனம் பண்ணாலும் ட்ரெண்டிங்ல வரலாம்னு நினைச்சிட்டாங்க. அதனால வராங்க. வேற ஒண்ணு இல்ல. புதைக்கப்பட்டதான் இப்பதான் வராங்க. செத்து போயிருந்தாங்க நினைக்கிறேன் இவ்வளவு நாள். இப்பதான் உயிரோட வராங்க. அவங்களாம் வருஷம் உண்மை. எங்க அண்ணன் எல்லாரும் வாழ வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல. கூட்டத்துல 300 ரூபாய் கொடுத்து காசை போட்டு கூட்டு போறாங்க. 300 ரூபாய் காசை வாங்கிட்டு போறாங்கன்னா சும்மா உம்முன்னு போறாங்க. ஒண்ணுமே இல்ல. நாங்க போய் சும்மா தாளத்தப்பட்ட கிழியுது காதுக்குன்னா எதிர்கட்சி இப்படி பாக்குறாங்க. நம்மள எப்படி யாரா வந்துட்டா பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு நாங்க போறோம். இப்ப பாருங்க பெண்கள் மூஞ்சில பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அதே மாதிரி எல்லாரும் கண்கலங்கி வரத பாக்க முடியுது விஜய் பாத்துட்டு. அந்த எமோஷன் வருது. நானே நேத்து அண்ணன் திருச்சியில அந்த கோயில்ல மண்டி போட்டதும் விழுந்து கும்பிடுனா 4 மணில இருந்து தூங்கலண்ணா. ஆமாண்ணா. நான் ஒரு முஸ்லீம் இல்லாத எல்லா தெய்வத்திலும் வேண்டிட்டேன். எங்க அண்ணன் தானே வரணும். பிராண்டு என்ன பிராண்டு என்னன்னா கேள்வி கேக்குறீங்க? எங்க அண்ணன் எப்பயும் ஜெயிச்சிட்டாருண்ணா. எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. கூட்டத்துக்கு பண்ணாலும் விஜய்க்கு தான் ஓட்டு. அது எங்க மக்கள் சக்தி பயங்கரமான சக்தி. நிச்சயமா விஜய் தான். டிவிக்கே தான் வருவாரு. என்னன்னா கேள்வி கேக்குறீங்க? வந்துட்டாரு. 75 வருஷம் கட்சி செய்ய வேண்டியதை 3 வருஷத்துல செஞ்சுட்டானா எங்களுக்கு. அவ்வளவுதான் போதும்ல. ஒன்னும் விஷயம் கிடையாது. என்ன செய்யலனா அவர் அரசியல் வரதுக்கு முன்னாடி பல செஞ்சிருக்காரு. பல செஞ்சு அவர் மூலமா நாங்களும் நிறைய செஞ்சிருக்கோம்னா. அவர் வழிகாட்டியில தான் இப்ப நாங்க செய்யறோம். ஒரு பெண்ணா இருந்து நானே அதிகபட்சமா நிறைய செஞ்சிருக்கேன். நான் இன்னைக்கு இவ்வளவு பேர் புகழமா இருக்கேன். அதுக்கு எங்க அண்ணன் தானே காரணம். எல்லாம் காசு கொடுத்து வர வைப்பாங்க. நாங்க காசே இல்லாம அன்புக்காக வந்த கூட்டம். நாங்களாம் அன்புக்காக வந்திருக்கோம். காசு 1 ரூபாய் வாங்கின யாராவது சொல்லுங்க டிவிக்கேல. நாங்க அந்த இடத்துல ஏதாவது செஞ்சுக்குவோம். காசே வாங்காத கூட்டம் டிவிக்கே கூட்டம் தான்.